மாதவா, மனசு விட்டு சொல்றேன், எனக்கு யார் மேலயும் கோவம் இல்ல, இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும். எங்க குடும்பத்துல யாரையுமே யாருக்குமே பிடிக்காது. அவங்க இத்தனை நாள் எனக்கு சோறு போட்டதே அதிகம். அவங்களுக்கே 1008 பிரச்சனை இருக்கு. இந்த நிலைமையில நம்ம காதல அவங்க கிட்ட சொல்லி அவங்க உன்னை ஏத்துக்கிட்டு நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. காஷ்மீர் பிரச்சனை தீர்ந்தாலும் தீரும், எங்க வீட்டு பிரச்சனை தீரவே தீராது. அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நான் கடைசி நாள் பரீட்சை எழுதுறேன், நீ அங்க வர, அங்கேருந்து நம்ம 2 பேரும் ஓடி போறோம். ஓகே டன். ஓகே. எங்க அம்மா, என் அக்கா, என் பொண்டாட்டி, அவங்க 3 பேருமே எங்க வீட்டு நடுக்கூடத்துல தான் வெடி வச்சாங்க. ஆனா என் பொண்ணும் என் வீட்டுக்கே வேட்டு வைக்க பார்த்துட்டா. அவங்க 3 பேரால என்னோட மன நிம்மதி தான் போச்சு. ஆனா என் பொண்ணால குடும்ப மானமே போயிடுமோன்னு பயந்துட்டேன். அதான் ஓடி வந்துட்டேன். சிகாமணி, உன் குடும்பத்துக்கு எதிரா மானம்னு கேட்க போறீங்க அதானே? உட்காருப்பா, உட்கார். உன் குடும்பத்துல நடக்கிற சண்டைகளுக்கு பின்னாடி என்ன லாஜிக்னே எனக்கு புரியலையே. கொழாடியில சண்டை நடக்குதே, அதுக்கு ஏது சார் லாஜிக்கு? அந்த மாதிரி தான் யோசிச்சேன். என் பொண்ணு ஓடி போறதுக்கு பதிலா நான் ஓடி வந்துட்டேன். பிரச்சனைகளை நான் சுமக்கிறதுக்கு பதிலா அவங்கள சுமக்க வச்சுட்டேன். உன் பொண்ணு ஒருத்தனோட ஓடி போறதா இருந்தாலே அவனை பத்தி நீ விசாரிச்சியா? என் பக்கத்து வீட்டு பையன் தான், அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பக்கத்து வீட்டு பையனா உடனடியா கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதானே? நல்லா தெரிஞ்சதுனால தான் பண்ணி வைக்க முடியல. நீ சொல்றது எனக்கு புரியல. அவனுக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இல்ல. அந்த பையனுடைய அம்மா ஒரு விதவையா? அப்பான்னு ஒருத்தர் இல்லாம பிறந்தவன் சார் அவன். ஐயோ, அது எல்லாத்த விட பெரிய சிக்கலாச்சே. இடியாப்ப சிக்கல் சார். அந்த பையனோட அம்மா தனியா இருந்து ஒரு ஊரையே சமாளிப்பாங்க. எங்க ஏரியா இன்ஸ்பெக்டர் அவங்க ஜாக்கெட்டுக்குள்ள இல்ல பேக்கெட்டுக்குள்ள. நான் மட்டும் அந்த அம்மா கையில தனியா மாட்டினேன், என்ன நடு ரோட்ல போட்டு புரட்டி எடுத்துருவாங்க. இவ்வளவுக்கு அப்புறமும் சொல்றேன் சிகாமணி, நீ வீட்டை விட்டு வெளியில வந்திருக்க கூடாது. தூக்கு மாட்டிட்டு செத்துருக்கணுங்கிறீங்களா? அது இல்லப்பா, பிரச்சனைகளை விட்டு நீ ஓடுறதால பிரச்சனைகள் உன்னை விட்டு ஓடிடாது. நான் ஒரு மிடில் இன்கம் சார். நான் ஹையஸ்ட் இன்கம் குரூப். உன்னுடைய பிரச்சனைகளை என்னால சால்வ் பண்ண முடியும். விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டல, நீ போ சார். போப்பா. வரேன் சார். இவன் வீட்டுல நடக்கிற எந்த பிரச்சனையும் எனக்கு பெரிய பிரச்சனையா தெரியல. ஆனா அந்த பொண்ணு பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. சின்ன பொண்ணு, இவன் வேற வீட்டுல இல்ல. தப்பு தண்டா ஏதாவது நடந்துட்டு. கூப்பிட்டீங்களா சார்? சிகாமணி, உன் வீட்டை சேர்ந்தவங்களுக்கு உன் மேல எவ்வளவு பாசம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாதான் உன் வீட்டு பிரச்சனைகளுக்கு என்னால ஒரு முடிவு காண முடியும். அதனால நீ என்ன செய்யற, உடனடியா போய் ஒரு ஆஸ்பத்திரியில படுத்துக்கிற. வைத்தியர் ஆஸ்பத்திரியா? சும்மா இருப்பா, நான் சொல்ற ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கிறேன். சரி. உன் உடம்பெல்லாம் ரத்தம், பேண்டேஜ். நான் உன் உறவுக்காரங்களுக்கு ஃபோன் பண்றேன், அவங்க வந்து உன்னை பாக்குறாங்க. என்ன சார், அவங்களுக்கு பயந்து தான் நான் ஓடி வந்திருக்கேன். அவங்க கிட்டே என்ன மாட்டி விடுறீங்களே? நீ மாட்ட மாட்ட. அவங்க கிட்ட இருந்து பாதுகாப்பா உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் ஆஸ்பத்திரியில போய் என்ன செய்யணும்? கைகால் இருக்குல்ல, அதை நல்லா நீட்டி படுத்துக்கலாம். நிஜமாவே ஆஸ்பத்திரிக்கு போகணும் போல இருக்கேன். சாரி சாரி. பலாவுக்கு தோளிலே பலம், தென்னைக்கு மட்டையிலே பலம், வாழைக்கு பழமே பலம். இந்த இந்தியாவுக்கு யார் பலம், யார் பலம், யார் பலம்? வைரமுத்து வர்றேன். எனக்கு முன்னாடி நீ கோடம்பாக்கத்துல போய் பேர் எடுத்துட்ட, பின்னாடியே வர்றேன் மேன், பின்னாடியே வர்றேன். ஏஆர்ஆர். ஏண்டா சார், என்ன தைரியம் இருந்தா ஏஆர் ராமச்சந்திரங்கிற என் பேரை சுருக்கி ஏஆர்ஆர்னு கத்தி கூப்பிடுவேன். நான் உங்களை கூப்பிடலிங்க சார், ஏஆர் ரகுமானத்தான் ஏஆர்ஆர்னு கூப்பிட்டுங்க சார். ஏஆர் ரகுமானா? அவரது கூப்பிடுற? இல்லைங்க சார், நான் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன் சார், படிக்கிற கேளுங்க. பலாவுக்கு தோல்ல பலா, தென்னைக்கு மட்டையில பலா, வாழைக்கு பழமே பலா. இந்த இந்தியாவுக்கு யார் பலா, யார் பலா, யார் பலா? எப்படிங்க சார்? சார் நல்லா யோசனை பண்ணி பாருங்க சார். இந்த பாட்டை ஏஆர் ரகுமான் மியூசிக்ல நம்ம சிம்போனி ஆர்கெஸ்ட்ராவை சேர்த்து ஹரிகரனை, லதா மங்கேஷ்கரை பாட வச்சு அந்த பாட்டை வந்து டிடிஎஸ்ல ரெக்கார்ட் பண்ணி அந்த பாட்டை நேரா நயாகரா நீர்வீழ்ச்சி தூக்கிட்டு போய் நம்ம கமலஹாசனை மாதிரி தீட்சிதை நடிக்க வச்சா எப்படிங்க சார் இருக்கு? பாக்குறது கம்பவுண்டர் வேலை. உனக்கு என்ன வைரமுத்து ஆகணும்னு நினைப்பா? ஏன் சார், ஒரு கண்டக்டர் ரஜினி ஆகலாம், ஒரு கம்பவுண்டர் வைரமுத்து ஆகக்கூடாதா? எனக்கு அர்ஜென்டா வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். இப்போ சிகாமணின்னு ஒருத்தன் வருவான். அவன் வந்த உடனே அவன் உடம்பு பூரா சிவப்பு பெயிண்ட் அடிச்சு பேண்டேஜ் போட்டு அவனுக்கு ஃபுல்லா கட்டு கட்டி கட்டில படுக்க வை. அவனுக்கு என்னங்க? அவனுக்கு ஒண்ணுமே இல்ல, எல்லாம் ஒரு நாடகம் தான்.
யோ வண்டிக்காரனே எதிர்க்கண்ணே. ஐயோ தூங்கின வண்டி ஓட்டாதீங்க. ஐயோ வழி இல்லப்பா சொன்ன கேளு. ஐயோ எங்க இங்க டாக்டர் கம்பவுண்டர் யாராவது இருக்காங்களா? ஏன் எங்களை பார்த்தா கம்பவுண்டர் மாதிரி தெரியலையாக்க? இல்ல படுக்கையில உட்கார்ந்துருக்கீங்களேன்னு கேட்டேன். ஏன் கம்பவுண்டர்ல பெட்ல உட்கார கூடாதா? ஆமா நீ யாரு? என் பேரு சிகாமணி. சிகா மணி. ஏயா உனக்கு எவ்வளவு லொல்லு இருந்ததுன்னா செகப் பெயிண்ட் எடுத்து நீயே உடம்பெல்லாம் பூசிட்டு வந்திருப்ப. நாங்க என்ன இங்க கழட்டதுக்கா இருக்கிறோம்? போய் வாஷ் பண்ணிட்டு வா போ. இல்லீங்க எனக்கு நிஜமாவே அடிபட்டுடுச்சு. எங்க ஹாஸ்பிடல் ரூல்ஸ் படி எங்க டாக்டர் சொன்னபடி உனக்கு அடிபட்டு இருக்க கூடாது. பட்டுடுச்சு. கூடாது. பட்டுடுச்சு. படக்கூடாதியா? பட்டுடுச்சியானா? ஐயோ பலாவுக்கு தோலிலே பலம். பல்லவி கிடைச்சிருச்சு. சரணம் சாக்கடைக்கு நாத்தமே பலம். சார் மருந்து போடுங்க சார். ஐயோ டேய் ராட்சசிங்க வீட்டுக்கு போன் வந்திருக்கு, யாராவது இருந்தா புடிச்சிட்டு வா. வைரமுத்து, உன் வார்த்தைகள் உன் மூளையிலிருந்து உதிக்கின்றன, என் வார்த்தைகள் என் இதயத்திலிருந்து உதயமாகிறது. பலாவுக்கு தோலிலே பலம், தென்னைக்கு மட்டையிலே பலம், வாழைக்கு பழமே பலம், இந்தியாவுக்கு யார் பலம்? யார் பலம்? இத பாருங்க, இனிமே நான் டெலிபோனை உங்க கையில கொடுக்க போறதில்ல. அப்படி கொடுத்தனா டெலிபோன் உருப்படாம போயிடும். நானே கையில புடிச்சுக்கிறேன், நீங்க பேசுங்க. ஓஹோ மைக் மாதிரியா? ஆமா. ஹலோ ஹலோ, ஹலோ, இருங்க. உங்க வீட்டுக்காக நான் 5 டெலிபோன் கனெக்ஷனை வாங்க முடியும். ஒவ்வொருத்தரா பேசுங்க. ஹலோ 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 ஐயோ, இது ரொம்ப நாராசமா இருக்கு. சேர்ந்தே கத்துங்க. ஹலோ, நான் உண்மை விளம்பி பேசுறேன். உங்க வீட்டு சிகாமணிக்கு ஆக்சிடென்ட் ஆகி நிறைய ரத்தம் கொட்டி குத்துயிரும் கொலையுருமா மைதிலியோட படுத்துட்டு இருக்காரு. ஐ எம் சாரி, மைதிலி நர்சிங் ஹோம்ல படுத்துட்டு இருக்காரு. அந்த நர்சிங் ஹோம் அட்ரஸ் கொடுக்கட்டுமா? ஐயா நீ தெய்வம் ஐயா. மருந்து போடியா? போடுறேன். நீங்க வர வேண்டாம், வீட்டை பாத்துக்குங்க. மாமா என்ன பண்றீங்க? நீங்க தான் வீட்டை பார்த்துக்க சொன்னீங்களே மாப்பிள்ள. ஐயோ, நான் வீட்டை தான் பாத்துக்க சொன்னேன். வீட்டையே பாத்துன்னு சொன்னேன். இது என்ன தாஜ்மஹாலா? கவனிக்கவே இல்ல. மிஸ்டர் சிகாமணி, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், கரெக்டா பதில் சொல்லணும். இப்போ நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண இல்லையா? உங்களுக்கு உள்ளேயும் மருந்து கொடுத்தேன், வெளியும் மருந்து தடவினேன் இல்லையா? அதாவது உள்ள வந்து கட்டங்காப்பி மாதிரி தண்ணியா ஒரு மருந்தை உள்ள கொடுத்தேன், அப்புறம் கெட்டியா கழும்பு மாதிரி ஒரு மருந்தை வந்து வெளியே தடவினேன். கரெக்டானே? ஐயா நல்ல நிதானமா யோசனை பண்ணி பதில் சொல்லுங்க. டைம் வேணாலும் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கங்க. நல்ல ஒரு தடவை கேட்டுங்க. அதாவது கட்டங்காப்பி மாதிரி இருக்கிற தண்ணியா ஒரு மருந்தை உள்ள கொடுத்தேன், கெட்டியா கழும்பு மாதிரி இருக்கிற மருந்தை வெளியே தடவினேன். கரெக்டானே? என்னங்கற யோ டென்ஷன் ஆகாதய்யா. நீ என்ன தெரியுமா பண்ற? நீங்க பாரு, மனசை ஒருநிலைப்படுத்திக்க, மேல உத்தரத்தை பாரு, மூச்சு அடைக்க, நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்லி பார்க்கலாம். யோ நீ என்ன என்னோட பூர்வ ஜென்மத்தை பத்தி ஐயா கேக்குற? 2 நிமிஷம் முன்னாடி நடந்ததுயா. களிம்ப தூக்கி வாயில கொடுத்துட்டு கட்டங்காப்பிய கால்ல தடவிட்டி ஐயா. வைரமுத்து, யோ வைரமுத்து வாலி எல்லாம் கூப்பிட்டு கழுத்து நெரிச்சிருவேன். இப்ப எனக்கு என்னையா ஆகும்? வெளியேறிய உள்ள பத்திக்கிட்டு எரிய. சிகாமணி சபாஷ், சரியான செட்டப். என்னப்பா அது? உன் குடும்பத்தார் முன்னாடி ஆக்ட் பண்ண சொன்னா என் முன்னாடி ஆக்ட் பண்ற. எது எப்படியோ சூப்பர் ஆக்டிங். நீ ஆனாலும் ரொம்ப ஆக்ட் பண்ற. நான் உள்ள இருக்கேன், உங்க வீட்டுக்காரங்க வரல. பலாவுக்கு தோலிலே இங்க வெளியில செட்டப் பண்ண கம்பவுண்டர் நீங்க தானா? கரெக்ட். எப்படி கண்டுபிடிச்சீங்க? சூப்பர் செட்டப். இந்தாங்க. மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாரே காப்பாத்துப்பா. மலைக்கோட்டை முருகா காப்பாத்து. பிள்ளையாரப்பா. ஐயோ முருகா. ஐயோ சிகாமணி.
வார்த்தை எழுதும் போது மியூசிக் அழுத்தாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். ஏற்கனவே வெளியில சவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, நீ வேற ஏன் இங்க சவுண்ட் கொடுக்குற? முதல்ல உங்களை ஓட்டு. சவுண்ட் விட்டுதானே? இப்ப பாருங்க. இது என்ன ஆஸ்பத்திரியா இல்ல சேலம் ஜங்ஷனா? எல்லாரும் வெளியே போங்க. பேஷண்ட நான் வந்து இன்டென்சிவ் கேர் கூட்டிட்டு போகணும். இந்த பாருப்பா, சூப்பர் நடிப்பு, கவலைப்படாத, பின் வழியா ஓடிடலாம் வா. என்னப்பா அது, எங்கிட்டயே நீ நடிக்க? என்னப்பா சார், நிஜமாவே அடிபட்டுடுச்சு சார். நல்ல நிதானமா யோசனை பண்ணி சொல்லு. தண்ணி மாதிரி இருக்கிற மருந்த உள்ள கொடுத்து கெட்டியா கழும்பு மாதிரி இருக்கிற மருந்தத்தான வெளியே தடவுன. நீ என்ன தடவினியோ எனக்கு தெரியாது, ஆனா உள்ளே வெளியே எரியுன்னு. இப்போ முன்னாடியும் பின்னாடி எரியுதியா? என்ன சொல்ற? பின்னாடி 1 பாத்ரூம் வர மாதிரி இருக்கு, முன்னாடி 2 பாத்ரூம் வர மாதிரி இருக்கியா? ஐயோ, வாப்பா சிகாமணி, வா வா வா. உடம்பு இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல சார், சரியாயிடுச்சு. இப்போ உன் குடும்ப கேரக்டர்ஸ் எல்லாரையும் நான் பார்த்துட்டேன், நல்லா அனலைஸ் பண்ணேன், ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். எங்க குடும்பம் உருப்படாதுன்னு தானே? விளையாடாதப்பா. உன் குடும்ப பிரச்சனைகள் அத்தனைக்கும் காரணம் உன் வீட்டு மாப்பிள்ளை தான். ஏதோ ஒரு நல்ல இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்க வேண்டிய அவரு இப்போ ஒரு செல்லா காசா இருக்காரு. அது மட்டும் இல்ல, தினம் தினம் உன் வீட்டுக்கு வராரு, டேரா அடிக்கிறாரு, உன் வீட்டு சாப்பாட்டை சாப்பிட்றாரு, அப்பப்போ உங்ககிட்ட கடனையும் வாங்கிக்கிறாரு. போதும் போதாதுன்னு ஏதாவது பாலிடிக்ஸ் வேற கிரியேட் பண்ணிட்டு போயிடுறாரு. அது உன் பொண்டாட்டிக்கு பிடிக்கல. அவளால சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. சொல்ல முயற்சி பண்ணுவா சார். எங்க பெட்ரூம்லயா? நீ என்ன பண்ணுவ? தூங்குற மாதிரி நடிச்சு தூங்கிடுவேன். ஐயோ, அப்புறம் அவ என்ன பண்ணுவா? சோ அவளால சொல்ல முடியல. உங்க அம்மா அவங்க சொல்லுவாங்களா மாப்பிள்ளைய பத்தி? என்ன இருந்தாலும் பொம்பளைங்களுக்கு மாப்பிள்ளைன்னா மூத்த புள்ள, மருமகன்னா வேலைக்காரி. சோ உங்க மாப்பிள்ளைய இப்போதைக்கு திருத்த முடியாது. அதுக்கு அடுத்தது உங்க அம்மா லைட்டா திருந்தணும். அத யார் பண்றது? உன்னால முடியாதுப்பா, அது நன்றி கடன் கலந்த பாசம் இருக்கே, உன்னால முடியாது. சோ உன் பொண்டாட்டியாலேயும் முடியாது. மாமியார் திருத்த முடியுமா? ஈகோ இருக்கே. இன்னொரு நபர் வீட்டுல இருக்கிறாரு, அதான் உங்க அப்பா. அவர் தான் உங்க அம்மாவை திருத்தணும். நான் கிளம்புறேன் சார். என்னப்பா? இல்ல, கல்யாண மண்டபத்துல பாத்ரூம் கழுவணும். இவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்க? என்னால எது முடியுமோ அதானே சார் செய்ய முடியும். உதயசூரியனும் ரெட்டையிலையும் வேணா ஒன்னா சேரலாம், ஆனா எங்க அப்பாவால எங்க அம்மாவை திருத்த முடியாது சார். முடியும்பா. முடியாது சார். முடியாதுங்கிற வார்த்தை இந்த சுந்தரமூர்த்தியினுடைய அகராதிலேயே கிடையாது. இங்க நீலகண்டங்கிறது யாரு? நான் தான். வாங்க, வந்து வண்டியில ஏறுங்க. எங்க முதலாளி உங்களை கூட்டு வர சொன்னார். யாரு உங்க முதலாளி? இந்த ரோடு வழியா தோராயமா ஒரு நாளைக்கு எத்தனை பேர் போறாங்க வர்றாங்க? ஆயிரக்கணக்கான பேர் வர்றாங்க போறாங்க. நீங்க இந்த திண்ணையில தானே உட்கார்ந்துருக்கீங்க. ஆ, ரோட்ல போறவங்க வர்றவங்க யாராவது உங்ககிட்ட பேசியிருக்காங்களா? இல்ல ஒரு குட் மார்னிங் ஆவது சொல்லியிருக்காங்களா? அட்லீஸ்ட் ஒரு புன்முறுவலாவது பூத்திருக்காங்களா? அதையெல்லாம் விடுங்க, ஒரு நாயாவது உங்களை பார்த்து குலைச்சிருக்குதா? இல்லையே. இல்ல பண்ணியாவது உங்களை பார்த்து உரிமை இருக்குதா? ஆக யாருமே உங்களை மதிக்கல. உங்களை மதிச்சு ஒரு பெரிய மனுஷன் 4.5 lakhs காரை இந்த பெரிய மனுஷன் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கார். அவர் யாருன்னு தெரிஞ்சாதான் வண்டியில வந்து ஏறுவீங்களோ? அது வந்து நான் உங்களை கடத்திட்டு போக வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா? தைரியமா சொல்லுங்க, நான் உங்களை கடத்திட்டு போக வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா? கடத்திட்டு போய் பதுக்கி வச்சு எல்லாரும் எதை கேட்டு மிரட்டுவாங்க? பணம் கேட்டு மிரட்டுவாங்க. யூ ஆர் ஏ ரைட் 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 ரைட். இன்னைக்கு பெட்ரோல் என்ன விலை விக்குது? கிட்டத்தட்ட 1 லிட்டர் 28 ரூபாய். எங்க இடத்துல இருந்து இந்த காரு இங்க வந்து போறதுக்கு 10 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுது. ஆக பெட்ரோலுக்கு மட்டும் 280 ரூபாய். மேல 20 ரூபாய் வச்சு 300 ரூபாய் கேட்டு மிரட்டினா தான் எங்களுக்கு 20 ரூபாய் லாபம் கிடைக்கும். ஆமா. இந்த உலகத்துல யாராவது ஒருத்தர் 300 ரூபாய் கட்டி உங்களை மீட்டுட்டு போறதுக்கு இருக்காங்களா? சத்தியமா இல்லையே. 20 ரூபாய் கூட லாபம் இல்லாம உங்களை கடத்திட்டு போறதுக்கு எங்க முதலாளி என்ன மடையனா, இல்ல அவர் அனுப்பிச்சு இந்த பெரிய மனுஷன் வந்திருக்கேன்னா என்ன முட்டாளா? நீங்க என்ன கடத்திட்டு போய் என் உடம்புல இருக்கிற உறுப்புகளை தனித்தனியா பார்த்து பார்த்தா கழட்டி வித்துட்டீங்கன்னா
நான் இன்னும் யூஸ்லெஸ் பழம் ஆயிருவேன், அதுக்காகத்தான் பயப்படுறேன். இப்படித்தான் சார் ஓப்பனா பேசணும். தோராயமா உங்க உடம்புக்குள்ள எவ்வளவு உறுப்புகள் இருக்கும்? நான் கார்லயே போய் இருக்கிறேன். இவரு யாரு கார்ல கூட்டிட்டு போறது? கைய பிடிச்சு நடத்தி கூட்டிட்டு போனாலே பின்னாலே போவாரே. மிஸ்டர் நீலகண்டன், உட்காருங்க. உட்காருங்க. பரவாயில்லை. என்னப்பா வடிவேலு உட்கார மாட்டேங்கிறாரு? சொல்ற மாதிரி சொன்னாதான் அவர் உட்காருவார். அப்ப சொல்லு. மிஸ்டர் நீலகண்டன், இந்த நாட்டுல தோராயமா எவ்வளவு பர்னிச்சர் கடை இருக்கும்? லட்சத்துக்கு மேல இருக்கும். தமிழ்நாட்டுல தோராயமா எவ்வளவு பர்னிச்சர் கடை இருக்கும்? 1000க்கு மேல இருக்கும். இந்த சேலம் ஜில்லாவுல தோராயமா எவ்வளவு பர்னிச்சர் கடை இருக்கும்? 100க்கு மேல இருக்கும். உங்க ஏரியாவுல தோராயமா எவ்வளவு பர்னிச்சர் கடை இருக்கும்? 9 10 இருக்கும். இது வரைக்கும் ஏதாவது ஒரு பர்னிச்சர் கடையில கேவலம் ஒரு முக்காலியாவது வாங்கி போட்டு எந்த நாயாவது உங்களை உட்கார சொல்லி இருக்குதா? சொல்ற மாதிரி சொன்னாதான் அவர் உட்காருவார். முதலாளி இப்ப கேளுங்க. ரொம்ப தடுமாறிட்டாரு. பரவாயில்ல. மிஸ்டர் நீலகண்டன், நான் யாருன்னு கேட்கக்கூடாது, உங்களை எனக்கு எப்படி தெரியும்னு கேட்கக்கூடாது. ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். ஏன் நீங்க இப்படி ஒரு கோழையாவே இருக்கீங்க? சார், நினைச்ச அப்பா அம்மாவுக்கு நான் பிறக்கல, கிடைச்ச அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன். கிடைச்ச அப்பா அம்மாவுக்கு பிறந்ததுனால நினைச்ச குழந்தை பருவம் கிடைக்கல, கிடைச்ச குழந்தை பருவம் தான் கிடைச்சது. கிடைச்ச குழந்தை பருவம் கிடைச்சதுனால நினைச்ச பள்ளிக்கூடத்தில் படிக்கல, கிடைச்ச பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். கிடைச்ச பள்ளிக்கூடத்தில் படித்ததுனால நினைச்ச உத்தியோகம் கிடைக்கல, கிடைச்ச உத்தியோகம் தான் கிடைச்சது. கிடைச்ச உத்தியோகம் கிடைச்சதுனால நினைச்ச பொண்டாட்டி கிடைக்கல, கிடைச்ச பொண்டாட்டி தான் கிடைச்சா. அதுக்கப்புறம் என்னால் எப்படி சார் வீரனா இருக்க முடியும்? வடிவேலு, இவர் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? நினைச்ச மனுஷனை நீங்க கொண்டு உட்கார வைக்கல, கிடைச்ச மனுஷனை தான் உட்கார வச்சிருக்கீங்க. கிடைச்ச மனுஷனை உட்கார வச்சதுனால நீங்க நினைச்சபடி அவரால் பேச முடியாது. அவருக்கு கிடைச்சபடி தான் பேசுவாரு. நீங்க பொறுத்து தான் ஆகணும். ஆம் ஐ கரெக்ட் மிஸ்டர் நீலகண்டன்? உட்காருங்க. மிஸ்டர் நீலகண்டன், இப்போ உங்க வீட்டுல யாருமே உங்களை மதிக்கிறது இல்ல, அதானே உங்க குறை? ஆமாங்க. சிகாமணி, உட்காருங்க சார். உட்காருங்க சார். வடிவேலு உட்கார மாட்டேங்கிறாரே. தோராயமா இந்த நாட்டுல சார், சிகாமணி வீட்டை விட்டு ஓடி வந்ததுக்கு அப்புறம் உங்க குடும்பத்துல யாரையுமே பார்க்கல. அவன் முதலா வந்து நிக்கிறது உங்க முன்னாடி தான். அப்போ அவன் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கறான்னு தானே அர்த்தம்? அது மட்டும் இல்ல சார், உங்களுக்குள்ள இருக்கிற அத்தனை சக்தியை நான் வெளியில கொண்டு வர போறேன். சிகாமணி, உன்னுடைய வேலையை பத்தி நீ இனிமே கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன். உங்க அப்பா தான் இனிமே கல்யாண மண்டபத்துக்கு மேனேஜர். அவருக்கு சம்பளம் 3000 ரூபாய். முதலாளி, ஐயோ, என்ன நீலகண்டன், மிஸ்டர் நீலகண்டன், மிஸ்டர் நீலகண்டன், நீலகண்டன், என்னாச்சு? நீலகண்டன், முதலாளி, நீங்க ஆனாலும் ரொம்ப மோசம். ஒரு 10 ரூபாயை கூட முழுசா பார்க்காத ஒருத்தர்கிட்ட திடுத்துப்புன்னு 3000 ரூபாய் சம்பளம்னு சொன்னா எவ்வளவு அதிர்ச்சி இருக்கும் பாத்தீங்களா? ஆளே போயிட்டாரு. 28 வருஷம் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகும்போது மாசம் 1200 ரூபா கூட வாங்கல. அவர்கிட்ட மாசம் 3000 ரூபாய் சம்பளம். நீங்க வாயை பொழந்துட்டாரு. இப்படி பண்ணிட்டீங்களே முதலாளி. என் அவருக்கு நான் நல்லது பண்ண நினைச்சேன். இப்ப என் மேல கொலைப்பழி வந்துரும் போல இருக்கே. இப்ப நான் என்ன பண்றது? வேலை கிடையாதுன்னு சொல்லுங்க, பழிச்சுப்பார். மிஸ்டர் நீலகண்டன், உங்களுக்கு வேலை கிடையாது. யூ ஆர் டிஸ்மிஸ்ட். ஐயோ, மொத்தமா வேலை இல்லைன்னு சொல்லிடாதீங்க. 3000 ரூபாய் சம்பளம்னு சொன்னங்காட்டிக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். குறைச்ச சம்பளமா கொடுத்தீங்கன்னா மயக்கம் தெளிஞ்சிரும். என்ன கருமண்டா இது? முதலாளி சம்பளத்தை குறைச்சு கொடுப்பாரு, தொழிலாளி அதிகமா கேட்பான். இங்க முதலாளியே அதிகமா கொடுக்கறேங்கிறாரு, தொழிலாளி குறைச்சு கேட்கறான். வடிவேலு, என்னுடைய நிலைமையை நீ புரிஞ்சுக்கணும். முழுசா 3000 ரூபாய் நான் கையில வாங்கினா இப்ப நிக்காத மூச்சு அப்ப நின்னு போயிருப்பா. நிக்காது, நிக்காது. இத்தனை நாளா உங்களுக்கு கிடைக்காத மரியாதை இப்ப கிடைச்ச உடனே 3000 ரூபாய் ரூபத்துல உங்க ஹார்ட் லைட்டா கொஞ்சம் பஞ்சர் ஆயிருக்கு, அவ்வளவுதான். நீங்க 3000 ரூபாய் சம்பளத்தை முழுசா வாங்கத்தான் போறீங்க. 3வது மாசத்துல கொடி பிடிக்கத்தான் போறீங்க. 6வது மாசத்துல முதலாளி ஒழிகன்னு சொல்லத்தான் போறீங்க. 9வது மாசத்துல வேலை நிறுத்தம் பண்ணத்தான் போறீங்க. வடிவேலு, நம்ம கல்யாண மண்டப மேனேஜர் இப்படியா காமாசோமான் ட்ரெஸ் பண்றது? அவருக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் வாங்கி வச்சிருக்கோமே, அந்த யூனிஃபார்மை கொண்டு வந்து மாட்டு. வேலை கிடைச்ச விஷயத்த வீட்டுல வெறும்னு போயா சொல்லுவாரு?
எங்கடா அந்த திருநெல்வேலி அல்வாவும்